வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரி காமிக்கிறேன். கொத்தமல்லியை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அந்த மாதிரி இலைகள், ஏதாவது பழுத்த இலைகள் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது காஞ்ச உடனே மிளகாய் வத்தல், அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இங்கே மிளகாய் வத்தல் வச்சுருக்கேன், ஒரு 4-5 மிளகாய்த்தல், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் இந்த பூண்டு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, உப்பு. இது கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இதில் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு போடுங்க. போட்டு இது பாதி அளவு வறுக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாதி வறுபட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சம் வறுபடட்டும். இது வதங்க விட்டு கொத்தமல்லி தலையை போட்டுக்கோங்க. வதக்க வதக்க நல்ல கொத்தமல்லியில் இருக்கிற தண்ணி பூரா வற்றி நல்லா சுருண்டு வந்துடும். சுருளை நல்லா வதக்குங்க. இப்போ வதங்கிட்டு இது கூட உப்பும் புளியும் போட்டுருங்க. ஆஃப் பண்ணிடுங்க. தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. கொஞ்சம் தேங்காய் பூவையும் லேசாக வறுத்துக்கிடுங்க. அதில் உள்ள அந்த ஈரத்தன்மை போனால் போதும், ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் அந்த கொத்தமல்லி கொஞ்சம் சுருங்கின உடனே அது கூடயே இதை போட்டும் வறுத்துக்கிடலாம். நீங்கள் நான் தனியாக போட்டு வறுக்கிறேன், நீங்கள் அதோடையே சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது எல்லாம் ஆறிடுச்சு. அதனால் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போது சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு, கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம அரைச்ச துவையலை அதில் போட்டுருங்க. போட்டு லேசாக ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி சட்னி தயார். இதை சாதத்தோட, இட்லி, தோசை, கஞ்சி எதோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாளாக 2 நாளாவது இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிடுங்க. இதை வெறும் வெள்ளை சாதத்தில் நீங்கள் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.